வருகை தந்து திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, பொது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கோவிந்தராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற வழக்கறிஞர் பேரவையினுடைய செயலாளர் கனகசபை அவர்களே, வரவேற்புரை நல்கி விடைபெற்றிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நிதி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பெருமாவளவன் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் இளங்கோவன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் செங்கை குயிலி அவர்களே, பொறியாளர் பேரவையினுடைய செயலாளர் எழில்புத்தன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் வீரவேந்தன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வேமு சந்திரன் அவர்களே, இளைஞர் பேரவையினுடைய செயலாளர் கராத்தே வீரமுருகன் அவர்களே, தலைமை பேச்சாளர் கொளத்தூர் மணி அவர்களே, நாகராசன் அவர்களே, இங்கே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற பேரவையினுடைய அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்து, இயற்கை ஒரு சின்ன இடையூறை இன்றைக்கு கொடுத்திருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் இந்த நாட்டிலே இப்படி வெயிலிலும் மழையிலும் நனைந்துதான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் காக்கின்ற அந்த பயிர் தொழிலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் இப்படி மழையிலே நனைந்து வெயிலிலே காய்ந்து உற்பத்தி செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய உற்பத்தி நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே பிறந்த நாம் இந்த மழைக்கு நிச்சயமாக பயந்துவிடப் போவதில்லை. அது நீங்கள் அத்துணை பேரும் அப்படியே நிற்பதை பார்க்கும் போதே எனக்கு தெரிகிறது. உண்மையை சொன்னால் இன்றைக்கு மதியமே யோசனை செய்யும் பொழுது இன்றைக்கு மழை வருமா என்று சிந்தித்தோம். ஆனால் அதே போல இன்றைக்கு மழை வந்துவிட்டது. ஆனாலும் நம்முடைய பயணம் எந்த காலகட்டத்திலும் நிற்கப் போவதில்லை. இதே போல கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மதுரையிலே நடந்த அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு தொடர் முழக்க போராட்டத்தின் போது அங்கே பகலிலே கடுமையாக வெயில் அடித்தது. நம்முடைய மக்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். பிறகு பிற்பகலிலே கடுமையான மழை பெய்தது. அந்த மழையிலும் நம்முடைய தோழர்கள் அசையாமல் அங்கே நின்றிருந்தார்கள். உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கு இது வேறு எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, இங்கே வெறும் மைதானம் மட்டும்தான் தெரிந்திருக்கும், மக்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தம்பி வீரவேந்தனுடைய வீர வணக்கம் என்பது என்னுடைய உயிர் போனாலும் அவனுக்கு அந்த நினைவஞ்சலியை செலுத்துவதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற உறுதியை இன்றைக்கு நாமெல்லாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். நம்மை பொறுத்தளவு தம்பி நீலவேந்தனுடைய கோரிக்கை 6% இடஒதுக்கீட்டை தமிழக அரசே வழங்கி என்பதுதான். 6% இடஒதுக்கீடு இந்த அரசு நமக்கு வழங்குமா என்றால், ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற 3% இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறையிலே இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டு அதை முற்றிலும்
ஒழித்து கட்டுகிற வேலையை இந்த அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தளவு நம்மை பொறுத்தளவு வழங்கி இருக்கிற 3% இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அங்கே என்ன நடக்கிறது? இந்த 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய அருந்ததியர் மக்களுக்கு அதை வழங்கப்படாமல் இதிலே மற்ற பிரிவினர்களுக்கு இன்றைக்கு அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிற உரிமையை கூட நம்மால் இன்றைக்கு பாதுகாக்க முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த அரசு தம்பி நீலவேந்தருடைய 6% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுமா என்கிற இந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டாக வேண்டும். நம்மை பொறுத்தளவு ஒரே கேள்விதான், இந்த அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் ஜெயலலிதாவுடைய அரசு இந்த உள்ளிடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறதா இல்லையா என்பதே இப்போது கேள்வி. ஒரே ஒரு கேள்வி, கலைஞர் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு வழங்கும் போது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்துக்கு ஏறத்தாழ 27 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அங்கே வந்திருந்தார்கள். அதிமுகவினுடைய பிரதிநிதிகளும் வந்திருந்தார்கள். அப்பொழுது இருந்த ஜெயராமன் அவர்களும் அங்கே இருக்கிற சேகர்பாபு அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே வந்திருந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் உள்ளிடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக தங்களுடைய குரலை பதிவு செய்தார்கள். ஆனால் அதிமுக சார்பிலே அன்றைக்கு வந்திருந்த பிரதிநிதிகள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய அம்மாவை கேட்டுவிட்டு வந்துதான் பதில் சொல்ல முடியும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்திலே சொன்னார்கள். உண்மையிலே சொல்கிறேன், முதலமைச்சர்கள் தலைமையிலே நடக்கிற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக வருகிறவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய அஜெண்டா என்ன, அதற்கு என்ன பதில் சொல்லலாம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அங்கே வந்து அன்றைக்கு பதில் சொல்லாமலே போனார்கள். பரவாயில்லை, விட்டுவிடலாம். ஆனால் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அவர் என்ன சொன்னார்? கலைஞர் வழங்கிய உள்ளிடஒதுக்கீடு சட்டப்படி செல்லாது என்று தமிழ்நாடு முழுவதும் அவர் பேசினார். கலைஞர் அவர்களுக்கு அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரமே கிடையாது, அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என்று முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அன்றைக்கு அப்படி சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? நான் முதலமைச்சராக வந்தால் 3% என்ன 7% உள்ளிடஒதுக்கீடு